ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேபிட் ஃபேர் சேனல். நாம் இப்போ இந்த வீடியோவில் காந்தியடிகள் தேச தலைவராக உருவெடுத்து மக்களை ஒன்றிணைத்தல் அப்படின்ற பாடத்துக்குரிய புக் பேக் கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? நம்ம 4 பார்ட் பார்த்துருப்போம். 5th பார்ட்டாக நம்ம புக் பேக் கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். ஃபர்ஸ்ட் ஒன்று, காந்தியடிகளின் அரசியல் குரு யார்? காந்தியடிகளின் அரசியல் குரு கோகலே, கோபாலகிருஷ்ண கோகலே. காந்தியோட அரசியல் குரு கோபாலகிருஷ்ண கோகலே. நெக்ஸ்ட், தென்னாப்பிரிக்காவில் இருந்து திரும்பிய காந்தியடிகள் தனது வெற்றிகரமான முதலாவது சத்தியாகிரக போராட்டத்தை தொடங்கிய இடம். தென்னாப்பிரிக்காவிலிருந்து திரும்பிய காந்தியடிகள் தனது வெற்றிகரமான முதலாவது சத்தியாகிரக போராட்டத்தை தொடங்கிய இடம். முதலாவது இடம் அப்படின்னா சம்பரான். இதுக்குரிய ஆன்சர் சம்பரான். நெக்ஸ்ட், சைமன் கமிஷன் காங்கிரஸால் ஏன் புறக்கணிக்கப்பட்டது? சைமன் கமிஷன் காங்கிரஸால் ஏன் புறக்கணிக்கப்பட்டது? இதுக்குரிய ஆன்சர் அக்குழுவில் இந்தியர்கள் இடம்பெறவில்லை. இதுக்குரிய ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா அக்குழுவில் இந்தியர்கள் இடம்பெறவில்லை. 4th கொஸ்டின், இந்தியாவின் மூவர்ண கொடி எப்போது ஏற்றப்பட்டது? இந்தியாவின் மூவர்ண கொடி எப்போது ஏற்றப்பட்டது? இதுக்குரிய ஆன்சர் டிசம்பர் 31, 1929. டிசம்பர் 31, 1929. நெக்ஸ்ட், 1923 மோதிலால் நேரு மற்றும் சிஆர் தாஸால் தோற்றுவிக்கப்பட்ட கட்சியின் பெயர் என்ன? 1923 மோதிலால் நேரு மற்றும் சிஆர் தாஸ் ஆல் தோற்றுவிக்கப்பட்ட கட்சியின் பெயர் என்ன? இதுக்குரிய ஆன்சர் சுயராஜ்ய கட்சி. இதுக்குரிய ஆன்சர் என்ன அப்படின்னா சுயராஜ்ய கட்சியை தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க 2 பேரும் சேர்ந்து. நெக்ஸ்ட், பின் வருவனவற்றை பொருத்தி சரியான விடையை தேர்வு செய்க. பொறுத்துக கொடுத்துருக்காங்க. நாமசூத்ரா இயக்கம். நாமசூத்ரா இயக்கம் அப்படின்றது எங்க? நாமசூத்ரா இயக்கம் கிழக்கிந்தியா. ஆதி தர்ம இயக்கம் வடமேற்கு இந்தியா. சத்திய சோதக் இயக்கம் மேற்கு இந்தியா. திராவிட இயக்கம் தென்னிந்தியா. அப்போ இதுக்குரிய ஆன்சர் என்ன வரும்? 3, 1, 4, 2. அப்போ இதுக்குரிய ஆன்சர் 3, 1, 4, 2. நெக்ஸ்ட், ஒத்துழையாமை இயக்கத்தின் பல்வேறு நிலைகளை கால வரிசைப்படுத்துக. ஒத்துழையாமை இயக்கத்தின் பல்வேறு நிலைகளை கால வரிசைப்படுத்துக. 4 ஆப்ஷனையும் நம்ம ரீட் பண்ணாதான் நமக்கு எது ஃபஸ்ட்டு அப்புறம்ன்றது தெரியும். ஃபஸ்ட்டு இயர் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? அமிர்தசரஸ் நகரில் பிரிட்டிஷ் படையால் ஆயுதம் ஏந்தாத மக்கள் மீது கொடிய தாக்குதல் நடத்தப்பட்டது. அமிர்தசரஸில் அந்த ஒரு கொடுமையை எந்த வருஷம் நடந்துச்சு அப்படின்னா 1919. ஓகேவா? அமிர்தசரஸில் மக்கள் மீது கொடிய தாக்குதல் அப்படின்னா எந்த வருஷம்? 1919. நெக்ஸ்ட், நீதிமன்ற விசாரணையின்றி எவரையும் சிறையில் அடைக்க ரவுலட் சட்டம் கொண்டு வரப்பட்டது. நீதிமன்ற விசாரணையின்றி எவரையும் சிறையில் அடைக்க ரவுலட் சட்டம் கொண்டு வரப்பட்டது. ரவுலட் சட்டம் எந்த வருஷம்? 1919. ஓகேவா? 1919. நெக்ஸ்ட், சௌரி சௌரா வன்முறை சம்பவம் காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கத்தை விலக்கிக் கொள்ள வழிவகுத்தது. சௌரி சௌரா அப்படின்றது எந்த வருஷம் நடந்துச்சு? 1922. அப்போ 19 2 இடம் வந்திருக்கு, 1922 வந்திருக்கு. அடுத்த ஆப்ஷனையும் பார்த்துடலாம். கல்கத்தாவில் நடைபெற்ற சிறப்பு கூட்டத்தில் பிரிட்டிஷ் அரசாங்கத்துடன் ஒத்துழையாமை என்ற காந்தியடிகளின் முன்மொழிவை ஏற்றுக்கொண்டது. கல்கத்தாவில் நடைபெற்ற சிறப்பு கூட்டத்தில் பிரிட்டிஷ் அரசாங்கத்துடன் ஒத்துழையாமை என்ற காந்தியடிகளின் முன்மொழிவை ஏற்றுக்கொண்டது. கல்கத்தாவில் சிறப்பு கூட்டம் எந்த வருஷம் நடந்திருக்கும்? 1920. இது நம்ம உள்ள டீச் பண்ணுறப்பே நான் சொல்லியிருப்பேன். 1920 2 இடங்கள்ல காங்கிரஸ் அமர்வு நடந்திருக்கும். ஒன்று சிறப்பு கூட்டம், இன்னொன்று நார்மலாக இருக்கும். சிறப்பு கூட்டம் அப்படின்றது கல்கத்தா, நார்மலாக இருந்தது அப்படின்னு பார்க்குறப்ப எங்கே அப்படின்னா நாக்பூர். இப்போ ஆர்டர் படி எழுதிடலாமா? 19 வரணும், 20 வரணும், 22. ஆனால் இங்கே 19 2 தடவை வந்திருக்கு. அப்போ எந்த இன்சிடென்ட் ஃபஸ்ட்டு நடந்திருக்கும்? ரவுலட் சட்டம் தான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் அமிர்தசரஸில் கொடிய தாக்குதல். அப்போ 2, 1, 4, 3. இதுக்குரிய ஆன்சர் என்னது? 2, 1, 4, 3. 2, 1, 4, 3. அப்போ இதுக்குரிய ஆன்சர் என்ன வரும்? 2, 1, 4, 3. நெக்ஸ்ட்டு, பின்வரும் எந்த ஒன்று சரியாக பொருந்தவில்லை? பின்வரும் எந்த ஒன்று சரியாக பொருந்தவில்லை அப்படின்றத பார்ப்போம். பஞ்சாப் துணை ஆளுநர் ரெஜினால்டு டயர், நம்ம பார்த்துருப்போம். பஞ்சாபோட துணை ஆளுநராக இருந்தவர் டயரு. தலித் பகுஜன் இயக்கம் டாக்டர் அம்பேத்கர். இதுவும் கரெக்டு, இதுவும் கரெக்டு.
சுயமரியாதை இயக்கம் ஈவேரா பெரியார். சுயமரியாதை இயக்கம் இதுவும் கரெக்ட், பெரியார்ன்றது. சத்தியாகிரக சபை ரவுலட் சட்டம் தப்பு. சத்தியாகிரக சபையை வந்து யார் ஆரம்பிச்சிருப்பா? காந்தியடிகள் வந்து ஆரம்பிச்சிருப்பாரு. அப்ப இதுல வந்து எது தப்பு அப்படின்னா சத்தியாகிரக சபை ரவுலட் சட்டம் அப்படின்றதான் கரெக்ட். ஓகேவா? சத்தியாகிரக சபை ரவுலட் சட்டம் அப்படின்றது தப்பு. இது நம்ம கேள்வியை என்ன கேட்டிருக்காங்க? சரியாக பொருந்தாதது கேட்டிருக்காங்க. இப்போ சத்தியாகிரக சபை ரவுலட் சட்டம் தான் இதுக்குரிய ஆன்சர். 9வது கொஸ்டின் பார்க்கலாம். பின்வரும் நிகழ்வுகளை சரியான கால வரிசைப்படி அமைத்து கொடுக்கப்பட்டுள்ள விடைகளில் இருந்து சரியானதை தேர்ந்தெடுக்கவும். இதுவும் நம்ம கால வரிசைப்படி நம்மளை வந்து அமைக்க சொல்லியிருக்காங்க. என்னென்னன்றதை பார்த்துடலாம். கேதா சத்தியாகிரகம் 1918. அடுத்து சம்பரான் இயக்கம் 1917. பிராமணர் அல்லாதோர் இயக்கம் வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் 1930. அப்போ இந்த ஆர்டர் படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? இதுக்குரிய ஆன்சர் ஃபர்ஸ்ட் சம்பரான் இயக்கம் தான் வரும். அப்போ எதில் 2 இருக்குன்னு பாருங்க. இங்கே 2 இருக்கு, இங்கே 2 இருக்கு, இங்கே 2 இருக்கு. இது வராது. அடுத்து என்ன வரணும்? கேதா சத்தியாகிரகம் வரணும். 2க்கு அடுத்து 1 இருக்கான்னு பாருங்க. அப்போ இதுவும் வராது. அடுத்து பிராமணர் அல்லாதோர் இயக்கம் தான் வரணும். அதுக்கப்புறம் தான் உப்பு சத்தியாகிரகம் வந்திருக்கும். பிராமணர் அல்லாதோர் இயக்கம் எந்த வருடம் அப்படின்னா பிராமணர் அல்லாதோர் இயக்கம் நமக்கு ஒத்துழையாமை இயக்கத்துக்கு அப்புறம் வந்து வரக்கூடிய ஒரு இன்சிடென்ட்டா வந்து இருக்கும். ஓகேவா? பிராமணர் அல்லாதோர் இயக்கம் எப்போ வந்திருக்கும்? நமக்கு இந்த ஒத்துழையாமை இயக்கம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்ல, அந்த இடத்துல தான் நமக்கு வந்து பிராமணர் அல்லாதோர் இயக்கம் வந்து நமக்கு வந்திருக்கும். அப்போ அதுக்கப்புறம் தான் வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் அப்படின்றது நடந்திருக்கும். ஓகேவா? அப்போ ஆர்டர் வைஸ் பார்க்குறப்ப ஃபர்ஸ்ட் சம்பரான் இயக்கம் வரும். 2வது கேதா சத்தியாகிரகம் வரும். கேதா சத்தியாகிரகம் எங்க நடந்திருக்கும்? குஜராத்தில் நடந்திருக்கும். ஓகேவா? 1918. பிராமணர் அல்லாதோர் இயக்கம் அப்படின்றது நமக்கு புக்கில் வந்து எப்படி கொடுத்துருப்பாங்க? ஜோதிபா பூலே 1872 இந்த மாதிரி வந்து ஆண்டுகளாக கொடுத்துருப்பாங்க. அப்போ இதுக்கப்புறம் தான் என்ன வந்திருக்கும் அப்படின்னா வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் வந்திருக்கும். ஓகேவா? இந்த பிராமணர் அல்லாதோர் இயக்கம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்திருக்கும். அதனால் நிறைய இயர்ஸ் இருக்கும். ஆர்டர் படி பார்க்குறப்ப இதுக்கு அடுத்து இதுதான் வரும். அப்போ இதுக்குரிய ஆன்சர் என்ன வரும்னா 2134. இதுக்குரிய ஆன்சர் 2134. பின் வருவனவற்றுள் எது எவை சரியானவை அல்ல, எது கரெக்ட் இல்லை, எது தப்புன்னு கேட்குறாங்க. அப்போ சரியானதெல்லாம் பார்த்துட்டோம்னா எது தப்புன்றதை கண்டுபிடிச்சிடலாம். காந்தியடிகள் அகமதாபாத்தில் சபர்மதி ஆசிரமத்தை நிறுவினார். இது சரி. அகமதாபாத்தில் சபர்மதி ஆசிரமத்தை நிறுவினார். இது சரி. வல்லபாய் படேல் ஒரு வழக்கறிஞர். இதுவும் சரி. வல்லபாய் படேல் ஒரு வழக்கறிஞர். இதுவும் சரி. சைமன் குழுவினை முஸ்லீம் லீக் வரவேற்றது தப்பு. யாருமே அதை வந்து என்ன செய்யலை? வரவேற்கலை. சைமன் குழுவினை முஸ்லீம் லீக் வரவேற்றது அப்படின்றது தப்பு. 4வது 2வது வட்டமேசை மாநாட்டில் காந்தியடிகள் கலந்து கொண்டார். இது சரி. காந்தியடிகள் கலந்து கொண்டது ஒரே ஒரு வட்டமேசை மாநாடு. அது 2வது வட்டமேசை மாநாடு. அப்போ கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் எது தப்பு அப்படின்னா சைமன் குழுவினை முஸ்லீம் லீக் வரவேற்றது. இதுதான் தப்பு. அப்போ சரியானது எது இல்லைன்னு கேட்டிருக்காங்க. அதுக்குரிய ஆன்சர் இ 3 மட்டும். ஓகேவா? இதுக்குரிய ஆன்சர் வந்து என்ன வரும்? இ 3 மட்டும். நெக்ஸ்ட் ஒத்துழையாமை இயக்கம் உள்ளடக்கியவை எது எதுன்னு கேட்குறாங்க. ஒத்துழையாமை இயக்கம் உள்ளடக்கியவை எது எதுன்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஒன்றா பார்க்கலாம். பள்ளி மற்றும் கல்லூரிகளை புறக்கணித்தல். பள்ளி மற்றும் கல்லூரிகளை புறக்கணித்தல். ஆமாம், இது வந்து ஒத்துழையாமை இயக்கத்தில் ஒன்று. அந்த கோரிக்கைகள் அல்லது வந்து இந்த நிபந்தனைகள்லாம் இருக்கும்ல, நமக்கு ஒரு பேராகிராஃப் மாதிரி புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அரசு வழங்கிய பட்டங்களை திருப்பி அளித்தல். ஆமாம், இதுவும் தான். உண்ணாவிரதங்கள் கடைபிடிப்பதை எதிர்த்தல். தப்பு. அரசுக்கு எதிரான சதி வேலைகளில் ஈடுபடுதல். இதுவும் தப்பு. அப்போ இதுக்குரிய ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 11க்கு ஆன்றப்ப ஆ மற்றும் ஆ இது மட்டும்தான் ஆன்சர். ஓகேவா? ஆ மற்றும் ஆ. அடுத்து கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கூற்று பார்ப்போம். B.R. அம்பேத்கர் மகத் சத்தியாகிரகத்தை தொடங்கினார். B.R. அம்பேத்கர் மகத் சத்தியாகிரகத்தை தொடங்கினார். இது கூற்று. காரணம், அவர் இந்துக்கள் மற்றும் முஸ்லிம்களை ஒருங்கிணைக்க முயன்றார். அவர் இந்துக்கள் மற்றும் முஸ்லிம்களை ஒருங்கிணைக்க முயன்றார். இது தவறு. அப்போ இதுக்குரிய ஆன்சர் என்ன வரும்? கூற்று சரி, காரணம் தவறு. கூற்று சரி, காரணம் தவறு. நெக்ஸ்ட் கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. 1919 இந்திய கவுன்சில் சட்டம் மற்றும் ரவுலட் சட்டம் நிறைவேற்றப்பட்டது. ஆமாம், 1919 இந்திய கவுன்சில் சட்டம் மற்றும் ரவுலட் சட்டம் நிறைவேற்றப்பட்டது. இது சரி. இது மிதவாத தேசியவாதிகளை அரவணைத்து தீவிர தேசியவாதிகளை தனிமைப்படுத்தும் பிரிட்டிஷாரின் கொள்கையின் ஒரு பகுதியாகும். ஆமாம், இந்த இடத்துல நான் நல்லாவே எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருந்துருப்பேன். மிதவாத தேசியவாதிகளை அவங்க வந்து ஏற்றுக்குவாங்க, ஆனால் தீவிர தேசியவாதிகளை என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா தனிமை வந்து படுத்துவாங்க. ஓகேவா? அப்போ இதுக்குரிய ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா கூற்று சரி,
அதே மாதிரி காரணமும் சரி, ரெண்டுமே சரிதானே. அப்போ இதுக்குரிய ஆன்சர் என்ன வரும்? கூற்று காரணம் சரி, காரணம் கூற்றை விளக்குகிறது. இதுக்குரிய ஆன்சர் இதுதான். கூற்று மற்றும் காரணம் சரி, காரணம் கூற்றை விளக்குகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழே குறிப்பிடப்பட்டுள்ள தலைவர்களில் சுயராஜ்ய கட்சியுடன் தொடர்புடையவர் யார்? கீழே குறிப்பிடப்பட்டுள்ள தலைவர்களில் சுயராஜ்ய கட்சியுடன் தொடர்பில்லாதவர், தொடர்புடையவர் கேட்கல, தொடர்பு இல்லாதவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ யார் வருவா? ராஜாஜி தான் வருவார். ஏன்னா சிஆர் தாஸும் சத்தியமூர்த்தி, மோதிலால் நேரு இவங்க எல்லாருமே சேர்ந்திருப்பாங்க. சத்தியமூர்த்தி நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு சுயராஜ்ய கட்சியை. சித்தரஞ்சன் தாஸும் மோதிலால் நேரு தான் ஃபர்ஸ்ட் வந்து 1923 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ தொடர்புல இல்லாதவர் ராஜாஜி. நெக்ஸ்ட், காந்தியடிகளின் தண்டி யாத்திரை பயணம் சென்றடைந்த ஆண்டு. காந்தியடிகளின் தண்டி யாத்திரை பயணம் சென்றடைந்த ஆண்டு 1930ன்னு தெரியும். இங்கே நமக்கு 3 இடத்துல 30 இருக்கு. அப்போ எப்போ சென்றடைந்தாரு? ஏப்ரல் 6. இதுக்குரிய ஆன்சர் ஏப்ரல் 6. மார்ச் மாதம் வந்து தொடங்கியிருப்பாரு. மார்ச் 12ஆம் தேதி தொடங்கியிருந்திருப்பாரு. ஏப்ரல் 6ஆம் தேதி அங்கே போய் சேர்ந்திருப்பாரு. ஓகேவா? இதுதான் வந்து என்ன அப்படின்னா இந்த பாடத்துக்கான புக் பேக் கொஸ்டின் ஆன்சர்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.